வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கான வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வேக்கன்சி வந்து நம்ம டோட்டலாக வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்குது, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நான் வந்து இந்த வீடியோ வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஃபீமேலுக்கு வித் மெயிலுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபீமேலுக்கான வேக்கன்சியை பார்ப்போம். பிஎஸ்எஃப்பில் வந்து ஃபீமேலுக்கு வந்து 90 வேக்கன்சி இருக்குது. சிஐஎஸ்எஃப்பில் வந்து 56 வேக்கன்சி, சிஆர்பிஎஃப்பில் வந்து 17 வேக்கன்சி, ஐடிபிபியில் வந்து 18 வேக்கன்சி, ஏஆரில் வந்து 5 வேக்கன்சி. டோட்டலாக வந்து 186 வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபீமேலுக்கு. அதுவே கேட்டகரி வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்சிக்கு வந்து 56 வேக்கன்சி, எஸ்டிக்கு வந்து 2 வேக்கன்சி, ஓபிசிக்கு வந்து 52 வேக்கன்சி, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 18 வேக்கன்சி, யூஆருக்கு வந்து 78 வேக்கன்சி. டோட்டலாக ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் 186 வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பிஎஸ்எஃப்பில் வந்து 487 வேக்கன்சியும், சிஐஎஸ்எஃப்பில் வந்து 466 வேக்கன்சியும், சிஆர்பிஎஃப்பில் வந்து 409 வேக்கன்சியும், எஸ்எஸ்சியில் வந்து 45 வேக்கன்சி, ஐடிபிபியில் வந்து 106 வேக்கன்சி, ஏஆரில் வந்து 53 வேக்கன்சி. டோட்டலாக 1566 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே கேட்டகிரி வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எஸ்சிக்கு வந்து 297 வேக்கன்சி, எஸ்டிக்கு வந்து 16 வேக்கன்சி, ஓபிசிக்கு வந்து 424 வேக்கன்சி, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 154 வேக்கன்சி, யூஆருக்கு வந்து 675 வேக்கன்சி. இது வந்து நமக்கு நியூ வேக்கன்சி ரிலீஸ் பண்ணி இருக்கிற வேக்கன்சியோட நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி தான் இந்த வேக்கன்சியை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து பழைய வேக்கன்சி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா, நம்ம வந்து ஏற்கனவே வீடியோ வந்து வேக்கன்சி வந்து எவ்வளோ போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தேன். இதுக்கான கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாமினேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுக்கான ஆன்சர் கீமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணும்போதே நம்ம அந்த டேட்டுக்குள்ளே பார்த்தால் மட்டுமே அதுக்கான ஆன்சர் கீயை பார்க்க முடியும். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஆன்சர் கீயை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் செக் பண்ண முடியாது. ரிசல்ட் அப்போ மட்டும்தான் உங்களால் செக் பண்ண முடியும். இப்போ நீங்கள் செக் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து மோஸ்ட்லி இந்த மந்த் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக்குள்ளே வந்து உங்களுக்கான ரிசல்ட் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. நாமினேஷன் மார்க் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகுமா கூடுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க. மோஸ்ட்லி அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்பு வந்து இருக்குது, கம்மியாகிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடையாது. அதனால நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் 60+ மார்க் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து பிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த கேட்டகரியாக இருந்தாலுமே நீங்கள் வந்து 60+ மார்க் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்சி வந்து நவம்பர் மந்த்துக்குள்ளே வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்காண்டியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது நம்ம வந்து பண்ணுற பலன் வந்து கண்டிப்பான முறையில் வீணாகாது. அதனால நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இப்போ இருந்தே நீங்கள் வந்து பிசிக்கலுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஸ்டார்ட் பண்ணலாம். 60+ மார்க் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 70+ மார்க் வச்சுருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷுவராக நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் பிசிக்கலுக்கு வந்து நீங்கள் ரெடி ஆகலாம். பிசிக்கலில் வந்து நீங்கள் வந்து ஃபுல் மார்க் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கான ஜாப் வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கலாம். இந்த வீடியோவை பற்றின வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ரிசல்ட்டை பற்றின அப்டேட் வந்து நமக்கு வந்து சரியான முறையில் கிடைக்காததுனால நான் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் வீடியோ போடலை. ரிசல்ட்டை பற்றின வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணலை. வித் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கான கட் ஆஃப் வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்மளுடைய சேனலில் என்ன பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரண்டில் இருக்க ஜாப்ஸை கொடுத்துக்கிட்டு வரோம். அதுக்கான இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து கண்டிப்பான முறையில் கொடுக்குறோம்.